இந்த நேர்காணலில் மக்களாகிய நீங்கள் சாருக்கு கொடுத்த கமெண்ட்ஸை வச்சு தான் நான் இப்போ கேள்வி கேட்க போகிறேன். நான் பல நாடி ஜோதிடர்களை பார்த்துருக்கேன். ஏதோ 10 ஓலை வச்சு அவங்க தான் சொல்கிறாங்க. பெருசாக அவங்கக்கிட்ட ஓலைச்சுவடிகளை வச்சு சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதில் எதுவுமே நல்ல விஷயங்களை அவங்க சொன்னதே கிடையாது. பரிகாரம் அப்படின்னு சொல்லி மக்களை பயமுறுத்துறாங்க, கொள்ள கணக்கில் காசு வாங்குறாங்க. அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கேயோ தவறான ஒரு இடத்துல போயிட்டு அவங்களுடைய அனுபவத்தை அதை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க சொன்னது சரிதான், அவங்க எங்கே போய் ஏமாந்துருக்காங்கன்னு தெரியல. நிறைய ஓலைச்சுவடுகள் நம்ம நாட்டில் அணிஞ்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்பயும் சித்தர்கள் எழுதிய, முனிவர்கள் எழுதிய ஓலைச்சுவடுகள் எல்லாருக்கும் கிடைக்குமா? சோழர்களுடைய காலகட்டத்திலேயே இந்த ஓலைச்சுவடிகள் பல நாடுகளுக்கு கடத்தப்பட்டது. அதனுடைய சூட்சமங்களை இன்னைக்கு நம்மள்கிட்ட அவங்க விற்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேருடைய ஓலைச்சுவடிகள் இங்கேயும் கிடைக்கல. நேற்று படித்தவங்களுக்கு ஒரு விஷயம், அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஷாக் ஆகிட்டாங்க. அதாவது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை நடந்த ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். என்ன சொல்ல முடியும்? ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க வரக்கூடியவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அவங்களாவே தானே கேட்டு சொல்லணும். ஆனால் சில ஜோதிடர்கள் அவங்கக்கிட்டேயே உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத கேட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்கிறாங்க. நான் சொல்கிறதாங்க நீங்கள் கேட்கணும். நீங்கள் சொல்லி நான் கேட்குற இடத்துல நான் இல்லை. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க. சரி, நீங்கள் வந்தாலே ஏதாவது என்னை எடுத்து மாட்டி விடுறீங்க, நிறைய கேள்விலாம் கேட்குறீங்க. சார் கண்டிப்பாக மக்களுக்கு தேவையானது கேட்குறது தானே ஒரு இல்லை, இந்த கேள்வி இதுதான் கேட்க போகிறோன்னு ஒரு முன்னாடியே சொல்லிட்டு வந்தால் கூட நாங்கள் ஏதாவது சரி பேசுங்க. இது நிறைய பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் ஆல்ரெடி பேசி வச்சுட்டு கேள்வி கேட்குறீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இங்கே உட்காந்துருக்கு எனக்கு தான் தெரியும். நாங்கள் அப்படி கிடையவே கிடையாது. மக்களுக்கு எப்பயுமே உண்மையை கொடுக்கறது எங்களுடைய வேலை அப்படிங்கிறது நாங்கள் எப்பயுமே தெளிவாக இருக்கிறோம். அப்படி சிலர் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, நீங்களே கேள்வி கேட்குறீங்க, அவர் எழுதி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய நேர்காணலில், நிறைய ஆன்மீக இன்டர்வியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம். பட் இந்த நேர்காணலில் மக்களாகிய நீங்கள் சாருக்கு கொடுத்த கமெண்ட்ஸை வச்சு தான் நான் இப்போ கேள்வி கேட்க போகிறேன். அப்படி முதலாவதாக கேள்வியே பயங்கரமாக இருக்குது. எனக்கே பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கு. அப்படி தான் இருந்தது அந்த கேள்வி. சரி, என்னங்கிறத கேட்கலாமா சார்? ரெடியாக இருக்கீங்களா? ஆரம்பமாக கேளுங்க. கண்டிப்பாக. நான் பல நாடி ஜோதிடர்களை பார்த்துருக்கேன். ஏதோ 10 ஓலை வச்சு அவங்க தான் சொல்கிறாங்க. பெருசாக அவங்கக்கிட்ட ஓலைச்சுவடிகளை வச்சு சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதில் எதுவுமே நல்ல விஷயங்களை அவங்க சொன்னதே கிடையாது. பரிகாரம் அப்படின்னு சொல்லி மக்களை பயமுறுத்துறாங்க, கொள்ள கணக்கில் காசு வாங்குறாங்க. இதில் ஜாக்கிரதையாக இருங்க, மக்களை ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாங்க. நியாயமான கேள்வி அவங்க கேள்வி. அந்த கேள்வி கேட்டவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இப்போ நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம், உங்ககிட்ட எவ்வளோ ஓலைகள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. அப்போ நம்மளுடைய எவ்வளோ ஓலைச்சுவடி இருக்குங்கிறதையும் கூட நம்ம ஒரு வீடியோவில் கூட காட்டியிருக்கிறோம். அதில் ஓரளவு தான் நம்ம காட்டியிருக்கிறோம். ஓலைச்சுவடி 4 ஓலைச்சுவடி 4 கட்டு வச்சு எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இங்கே இடத்துக்கு வரவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம். அப்போ அந்த 20 பேருக்கு நம்ம அந்த ஓலைச்சுவடி எடுத்து குறைஞ்சது ஒரு 4 ரீடர் படிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல. அப்போ அந்த 4 கட்டை வச்சோ 5 கட்டை வச்சோ ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஒரு ரேகைக்கு 2லேருந்து 4 கட்டு 5 கட்டு வரைக்கும் பொருத்தமானது உண்டு அப்படிங்கிறது தான் விதி. இப்போ நம்ம இங்கே இடத்துல என்ன பண்ணுறோம், இப்போ நீங்கள் ரேகை கொடுக்குறீங்க, உங்களுக்கான ஓலைச்சுவடி எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த கட்டை எடுத்து படிக்கும் பொழுது இந்த ரேகைக்கு எத்தனைக்கு சுவடி கட்டு இருக்கோ அது அத்தனையும் கொண்டு வச்சிடறோம். 3 கட்டு இருக்குதா, 2 கட்டு இருக்குதா அப்படிங்கிறத கொண்டு வச்சு படிக்கிறோம். ஒரு கட்டுக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 40லேருந்து 50 ஓலைகள் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கேயோ தவறான ஒரு இடத்துல போயிட்டு அவங்களுடைய அனுபவத்தை அதை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. எல்லா பதிவுகள்லையும் சரி, இங்கே நேரடியாக வரவங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டால், பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஒரு சில பேருக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த தெய்வத்தை வணங்குங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். வர முடியாதவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளா அவங்களுக்காக போயிட்டு அந்த கோயிலில் போயிட்டு அந்த பிரார்த்தனை பண்ணிட்டு வரோம். அதையும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஆதாரபூர்வமாக அவங்கள லைவாக வீடியோ காலில் எடுத்து இதுதான் உங்களுக்காக சொல்லப்பட்ட கோயில், இந்த கோயிலை பாருங்கள், இவங்க தான் இந்த கோயிலில் பண்ணக்கூடிய சிவாச்சாரியார்கள், இவங்க தான் உங்களுக்காக பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிறத லைவாகவே காட்டியிருக்கிறோம்.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில பேருக்கு சொல்லும் இந்த எந்திர பூஜைகள் பண்ணி அந்த எந்திரங்களை வந்து நீங்கள் வந்து தாயத்தாக கட்டிக்கிங்க அப்படிங்கிறத மகரிஷி சொல்லுவாங்க. அதுதான் நம்ம அந்த தீட்சை கண்டத்தில் மந்திர ரட்சை அப்படின்னு சொன்னோம், அந்த கவசங்கிறத சொன்னோம். அதையும் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணுங்கிறத நம்ம வந்து யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. செய்யறது செய்யாது உங்களுடைய விருப்பம். இப்போ அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுடைய வேத பண்டிட்டுகள் அவங்களுக்கான உள்ள என்ன மந்திரமோ அந்த மந்திரத்தை அவங்க வந்து முழுக்க அவங்களுடைய அந்த எந்திரத்துக்கான உள்ள அந்த தெய்வத்துடைய ஆவாகன பூஜை பண்ணி விக்னேஸ்வர பூஜை பண்ணி அவங்களுடைய யாருக்காக செய்கிறோமோ அவங்களுடைய கோத்திரம், குலதெய்வம், நட்சத்திரம், அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன இருக்கோ அந்த சங்கல்பம் அது எல்லாமே அங்கே முன்னிறுத்தி அதுக்கப்புறம் அந்த எந்திரத்துக்கு வந்து மூலமந்திரம் ஜபம் செய்து அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பிரசாதம் கொடுத்து அனுப்புகிறோம். இதையும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், வீடியோ வந்து எல்லா இடத்துலையும் வீடியோ எடுக்க முடியாது. அதை வந்து நம்ம ஆடியோவாகவே குறைஞ்சது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் 50 நிமிஷம் 1.25 மணி நேரம் அந்த ஆடியோ வந்து அவங்களுக்காக நாங்கள் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக பண்ணுறோம். கர்மாங்கிறது அப்படி ஒரு முறையில் தவறான முறையில் அந்த காசை பறிக்கிறதும் கர்மாங்கிறத நான் வந்து புரிஞ்சு நான் செயல்படுறதுனால நம்ம இடத்துல அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லை அப்படிங்கிறத என்னால் ஆதாரபூர்வமாக கொடுக்க முடியும். அவங்க சொன்னது சரிதான், அவங்க எங்கே போய் ஏமாந்துருக்காங்கன்னு தெரியல. அவருடைய பொதுவான ஒரு கருத்தை இதில் பதிவு வச்சிருக்கிறார், அதுக்கான ஒரு விளக்கமாக. கண்டிப்பாக அவருடைய கமெண்ட்ஸுக்கு இந்நேரம் பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, பொதுவாக நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து நாடி வந்து பார்த்து சொல்லியிருக்கிறீங்க, உங்களுக்கோ இல்லை உங்களுடைய குடும்பத்தாருக்கோ நீங்கள் நாடி பார்த்துருக்கீங்களா? கட்டாயங்க. எனக்கே என்னுடைய ஜாதகத்தை வந்து என்னுடைய நாடி மூலமாக தான் எடுத்திருக்கிறேன். எனக்கு படித்த திட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய மனைவி கூட இருக்காங்க, நான் கூட இருக்கிறேன். என்னுடைய சீனியர், எனக்கு வந்து அவர் குருன்னு தான் சொல்லுவேன். சீனியர் மீன்ஸ் அவங்களும் குரு தான், அவங்களும் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க தான். எனக்கு என்னுடைய நிறுவனத்தில் அவங்க வந்து பணி செய்கிறாங்க. அப்போ வந்து என்னுடைய மனைவி என்னை பற்றிய ஒரு விஷயங்கள் அவங்கள்ட்ட பேசும்பொழுது என்னுடைய நாடி எடுத்து பார்க்குறார். அதே மாதிரி என்னுடைய மனைவி மட்டும் அதுக்கு சம்மந்தப்படலை, என்னுடைய கஸ்டமராக இருந்தவர் அன்னைக்கு நண்பராக இருக்கிறார், அவரும் வந்து ஐயாவுடைய நேரம் இப்போ எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத என்னுடைய அண்ணார்கிட்ட பேசும்போது என்னுடைய அண்ணார் வந்து எனக்கு நாடி எடுத்து படிக்கிறார். படிக்கும்பொழுது அவர் சில விஷயங்கள்லாம் இப்போ சொன்ன விஷயங்கள் எனக்கு அப்படியே நடந்தது, இது சத்தியமான உண்மை. அப்போ தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு பதிவு கொடுத்தேன், 2015 எனக்குரிய ஒரு சில பிரச்சனையான உள்ள காலங்கள்லாம் சொன்னேன். அதெல்லாம் வந்து அந்த சமயத்தில் நம்ம படித்து நான் இந்த இடத்துல திரும்பவும் வந்து உட்காந்துருக்கிறேன் அப்படின்னா அதற்குரிய ஒரு தீர்வுகளை நான் ஆத்மார்த்தமாக செஞ்சு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து என் தெய்வம் தான் துணை, உறவு எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் வந்து சரணாகதி அடைஞ்சு அதிலிருந்து நான் வந்து மீட்கப்பட்டவன், காப்பாற்றப்பட்டு இன்றைக்கி நான் திரும்பியும் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக. ஸோ இன்னொருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இப்போ நிறைய இயற்ற சீற்றங்களாலும் பல போர்கள்னாலும் நிறைய அடுத்தடுத்த மன்னர்களுடைய படையெடுப்புகள்னாலும் நிறைய ஓலைச்சுவடுகள் வந்து நம்ம நாட்டில் வந்து அழிஞ்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்பையும் சித்தர்கள் எழுதிய முனிவர்கள் எழுதிய ஓலைச்சுவடுகள் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியக்குறியா இருக்குது. இது பாசிபிளான்னு கேட்டுருக்குது. இப்போ வந்துங்க நிறைய பேருடைய ஓலைச்சுவடிகள் வந்து இங்கேயும் வந்து கிடைக்கல. இன்றைக்கி காலையிலேருந்து நாங்கள் கொடுத்த அப்பாயின்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4 பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து ஓலை இல்லை. கொடுத்ததே 10 அப்பாயின்மெண்ட் தான், அதில் 4 பேருக்கு வந்து அவங்களுடைய ஓலை இல்லைங்கிறத திருப்பி அனுப்பியிருக்கோம். ஒரு சில பேருடைய அந்த ஓலை வந்து வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி இவ்வளோ நாள் டைம் ஆகுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஒரு சில பேருக்கு ஓலையே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். எல்லாருக்கும் அந்த ஓலைச்சுவடி கிடைக்காது அப்படிங்கிறது தான் அதில் முற்றிலுமான ஒரு உண்மை. அதாவது சோழர்களுடைய காலகட்டத்திலேயே இந்த ஓலைச்சுவடிகள் வந்து பல நாடுகளுக்கு வந்து கடத்தப்பட்டது. வெள்ளைக்காரவங்களால், ஆங்கிலேயர்களால் இந்த ஓலைச்சுவடி இங்கேருந்து எடுக்கப்பட்டு கடத்தப்பட்டு அதனுடைய சூட்சமங்களை இன்னைக்கு வந்து நம்மள்ட்ட அவங்க வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ஆதாரபூர்வமான ஒரு உண்மை. இங்கே இருக்கக்கூடிய மருத்துவத்தினுடைய ஓலைச்சுவடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, நம்ம நாட்டினுடைய சில ரகசியங்கள் சார்ந்த ஒரு ஓலைச்சுவடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, இது ஒரு மனிதர் தனிப்பட்ட குறிப்பினுடைய ஓலைச்சுவடியும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அதில் வந்து அழியப்பட்ட ஓலைச்சுவடிகள் நிறைய இருக்குது. சில பேர் வந்து அதை வந்து இன்னைக்கு நவீனமான முறையில் அந்த ஃபார்முலா வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மருத்துவ முறைகள்லாம். அதுவும் உண்மைதாங்க அது. ஸோ இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாரு, பொதுவாக ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க வரக்கூடியவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அவங்களாவே தானே கேட்டு சொல்லணும். ஆனால் சில ஜோதிடர்கள் அவங்கக்கிட்டேயே உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத கேட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்கிறாங்க. இது ஏமாற்ற பேர் வழிகள் மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம கூட வரவங்களுக்கு நம்ம கூட வந்து நாடி தூரம் பார்க்குறவங்களுக்கு
இது வரைக்கும் நீங்கள் என்ன பிரச்சனையில் வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டதே கிடையாது. ஏதாவது வந்து இந்த ஓலைச்சுவடி எடுத்து இது உங்களுடைய ஓலை தானா அப்படிங்கிறத நான் உறுதி செய்யப்படுத்தும் பொழுது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது அவங்க வந்து ஆர்வ கோளாறுல கூட முன்கூட்டியே சொல்ல வருவாங்க. அப்போ கூட அவங்கள நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாமே இந்த ஓலையில் வரும் அப்படிங்கிறத நம்ம பலமுறை பல பேர்கிட்ட நம்ம வந்து தடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே வந்தவங்க இந்த நேர்களை பார்க்குறவங்களுக்கும் அது உணர்த்தும் அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் பல பேர்கிட்ட வந்து நான் சொல்லியிருக்கிறது, நான் சொல்கிறதாங்க நீங்கள் கேட்கணும், நீங்கள் சொல்லி நான் கேட்குற இடத்துல நான் இல்லை, நான் அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு நான் வாதாடினதும் பல பேர்கிட்ட உண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நேற்று படித்தவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அது சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த பேசினேன். யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். என்ன சொல்ல முடியும்? அதுமாரி உண்மையான ஜோசியரை பார்த்துட்டு இதெல்லாம் அவங்க எழுதுனா நல்லாயிருக்கும். எங்கெங்கேயோ போய் பாதிக்கப்பட்டுட்டு நம்மள்ட்ட வந்து எழுதுறது, நான் வந்து இதை படித்து பார்த்துட்டு என் மேலே அவங்க மேலெலாம் எனக்கு வருத்தமே வந்தது கிடையாது. காரணம் என்னென்னா, சரி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் போனாங்க, அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் நடக்கலை, பாதிக்கப்பட்டாங்க, அவங்க ஒட்டுமொத்தமாக இதை வந்து எழுதிடுறாங்க. அதுதான் ஒரு விஷயம் வருத்தமாக நினச்சேன். சரி பரவாயில்ல, அவங்களுடைய ஆதங்கத்தை அதில் வெளிப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி டாபிக் எடுத்து பேச போகிறீங்கிறது எனக்கு தெரியாது. கண்டிப்பாக. அதனால் உங்கள் மூலமாக அவங்களுக்கெல்லாம் இந்த பதில் நான் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்ததாக ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, நான் 2-3 தடவை ஒரு இடத்துல வந்து தீட்சைக்கான பரிகாரம் வந்து செஞ்சுருக்கேன், கேட்டிருக்கிறேன். பட் ஆனால் அது எனக்கு பெருசாக வேலை செய்யலை, என்னுடைய காசு தான் வந்து வீண் செலவுமாயிருக்கு. ஸோ மக்களே யாரும் இதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க அப்படின்னு. அதாவதுங்க இந்த தீட்சை காண்டம் அப்படிங்கிறது வந்து